Good morning, students. I hope you are all safe at home. Yes. Okay, today we study about the one words in third chapters. So third chapterல இருக்கிற one words எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.1 எடுத்துக்கோங்க. எல்லோரும் புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், the variable in the expression 16x minus 7. the variable in the expression, இதில் இருக்கிற வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 16x அப்படிங்கிறது ஒரு டேம், மைனஸ் 7 அப்படிங்கிறது ஒரு டேம். இது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளும் கம்பைன் ஆகிருக்கு, இங்கே கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குது. ஸோ வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துடும், எக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ். Okay, next, the constant term of the expression 2y minus 6 is constant term அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துடும், 2yங்கிறது கான்ஸ்டண்ட்டும் வேரியபிளும் கம்பைன் ஆகிருக்குது. ஸோ மைனஸ் 6ங்கிறது தான் ஒன்லி கான்ஸ்டன்ட் டேர்ம். சரியா? ஸோ மைனஸ் 6. ஓகே, தேர்ட் ஒன், இந்த எக்ஸ்பிரஷன் 25m plus 14n 25m plus 14n அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. தமிழ் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. த டைப் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர் டேஸ் டேர்ம்ஸ். இதில் வந்து 25m, 14n அப்படிங்கிறது விச் டைப் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் புக்கில். ஓகேவா? இப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த டேர்ம் வந்து இப்போ பைனாமியல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இங்கே வந்து லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் புக்கில் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு 25m, 14n அப்படிங்கிறது என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன டேர்ம்ஸ் இது வந்து அன்லைக் டேர்ம்ஸ். சரியா? அன்லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? ஏன்னா இங்கே m வேரியபிள், இங்கே n வேரியபிள். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அதனால் அன்லைக் டேர்ம்ஸ். ஓகே, ஃபோர்த் ஒன், the number of terms in the expression. number of terms, இதில் எத்தனை number of terms இருக்குது. இப்போ 3abங்கிறது ஒரு டேர்ம், 4cங்கிறது ஒரு டேர்ம், மைனஸ் 9 அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் the number of terms, how many number of terms? 1 2 3, 3 terms. Oh, okay. So 3 terms. Okay, wow. Next, fifth one, the numerical coefficient of the term. Numerical coefficient நாலே நம்பர்ஸை தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி தானே? எக்ஸ் ஒய்ங்கிறது வேரியபிள். ஸோ மைனஸ் இருக்குது, எந்த நம்பருமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றை தான் என்ன செய்வோம், நோட் பண்ணுவோம். அப்படி தானே? அப்போ மைனஸ் 1. ஸோ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 1. சரியா? நெக்ஸ்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸு மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன வந்துடும், ரெண்டு ஆட் பண்ணும்போது 0 தான் வரும். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபி இன் த டேர்ம் 15abc. 15abcயில் ஏபியோட கோஎஃபிஷியன்ட் என்னது, ஏபியோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஏபியை விட்டுட்டு ரிமைண்டர் என்ன எழுதணும், 15 இருக்குது, சி இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும், 15c அப்படின்னு வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, only 15. So it is false statement. Are you understand? Yes. Third one, 2pq and minus 7pq, sorry, minus 7qp are like terms. என்ன கொடுத்துருக்காங்க, 2pq கொடுத்துருக்காங்க, இங்கே மைனஸ் 7qp கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம் மல்டிப்ளிகேஷனுக்கு. pq is equal to qp. அப்படி தானே? pqனாலும்
2pனாலும் ஈக்குவல் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் படிச்சிருக்கோம் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில். ஸோ 2pqவும் மைனஸ் 7qpயும் லைக் டேர்ம்ஸ் தானே? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஃபோர்த் ஒன், when y is equal to -1, yக்கு வந்து -1 அப்படிங்கும்போது the value of the expressions 2y minus 1 is 3. 2y minus 1 is 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2y minus 1 இது எடுத்தோன்னா yக்கு பதில் என்ன அப்ளை பண்ணணும்? -1 அப்ளை பண்ணணும். ஸோ 2 into yக்கு பதில் என்னது? -1. ஸோ 2 into -1 -2 -1 is equal to -3. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கி? -3 கிடைக்குது. ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்க்கு வந்து -1 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது 2y - 1 இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கி? -3 கிடைக்கி. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓன்லி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். Next, on choose the best. Choose the best. Objective type questions. An algebraic statement which is equivalent to the verbal statement 3 times the sum of x and y. 3 times the sum of x and y. Sum of x and y. 3 times. So first one is correct option. Okay. செகண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 3x and y அப்படின்னா ஓகே அப்படி தானே? செகண்ட் ஒன் 3 times of x add 3 times of x and y. ஃபோர்த் ஒன் 3 plus x and y அப்படி தானே வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே ஓகே. Eighth one, the numerical coefficient of -7mn is numerical coefficient. So numerical coefficient அப்படின்னு கேட்டாங்கனாலே நம்பர்ஸை தான் என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். ஸோ -7 is the correct answer. Okay. Ninth one, choose the pair of like terms. Pair of like terms. Pair கொடுத்துருக்காங்க. like terms என்னன்னு நம்ம என்ன செய்யணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இங்கே p term x term, so unlike terms. 7r 7x, so r term x term, so unlike terms. X term constant term, so unlike terms. x -4x 7x, so variables என்னது சேமாக இருக்கணும் நமக்கு. so it is like terms. answer is -4x, 7x. இங்கெல்லாம் நம்பர்ஸ் சேமாக இருக்குது அப்படி தானே? ஆனால் வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வேரியபிள் தான் என்ன வேணும்? சேமாக இருக்கணும். அப்போ தான் லைக் டேர்ம்ஸ் நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். 10th one, the value of 7a minus 4p when a is equal to 3, b is equal to 2 is the value of 7a minus 4p. 7a minus 4p அப்படின்னு சொல்லும்போது 7 ஏக்கு பதில் என்ன அப்ளை பண்ணணும்? 3 into 3 minus 4 into bக்கு பதில் 2 அப்ளை பண்ணோன்னா 7 3s are 21 minus 4 2s are 8. So 21 minus 8 is equal to 13. So answer is 13. It is correct options. Okay. So first exercise உள்ள 1 words நம்ம என்ன செஞ்சாச்சு? படிச்சாச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் போகலாமா? ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் -7b and 2p is -7bயையும் 2bயையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். -7bயையும் 2bயையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? அதே மாதிரி சேம் வேரியபிள்ஸ் தான். ஸோ லைக் டேர்ம்ஸ்னால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு லைக் டேர்ம்ஸு, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சைன். ஸோ டிஃப்ரெண்ட் சைன் அப்படிங்கும்போது லார்ஜிலேருந்து ஸ்மாலாக என்ன செய்வோம்? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி, அதாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி
லார்ஜுக்குள்ளே சைனே போட்டுரும் அப்படி தானே. ஸோ லார்ஜ் நம்பர்னால் 7 தான். ஸோ அதுக்குள்ள சைன் வந்து மைனஸ். 7க்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும், 5 வந்துடும். ஸோ பி வேரியபிள். ஸோ மைனஸ் 5b மைனஸ் 5b. ஓகேவா. நெக்ஸ்ட் த சப்ட்ராக்ஷன் ஆஃப் 5m ஃப்ரம் மைனஸ் 3m. ஸோ மைனஸ் 3mலேருந்து என்ன பண்ணணும், 5m என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி தானே, சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம், அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம். சரியா. ஸோ சேம் ஆகிடும். மைனஸ் 5 + 3 8m. இதுவும் லைக் டேர்ம்ஸ் தான். 5m மைனஸ் 3m லைக் டேர்ம்ஸ். அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 3m மைனஸ் 5m அப்படின்னு வந்துடும். ஸோ மைனஸ் 8m மைனஸ் 8m. Are you understand? Yes. Next, the additive inverse of minus 37xyz is the additive inverse. Additive inverse நம்ம ரூல்ஸ் படிச்சிருக்கோம்ல ப்ராப்பர்ட்டிஸில். additive inverseனா சைன் அப்படியே என்ன ஆகும், மைனஸ்னா ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்னா மைனஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் 37xyz. இந்த ப்ளஸ் போடாமல் வெறுமனே 37xyzன்னு நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். ஓகேவா. So next, say true or false. The expression 8x plus 3y and 7x plus 2y cannot be added. The expressions 8x plus 3y and 7x plus 2y cannot be added. இதை ஆட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம தான் சொல்லணும். சரியா. ரெண்டையுமே ஆட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இருக்குது. ஸோ ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான் அப்படி தானே, பைனாமியல் டேர்ம்ஸ் தான், லைக் டேர்ம்ஸ் தான். ஸோ இதை ஆட் பண்ண முடியும் தானே. ஸோ இங்கே cannot be addedன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட், இஃப் எக்ஸ் இஸ் எ நேச்சுரல் நம்பர், எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் இட்ஸ் ப்ரீடெசஸர். ப்ரீடெசஸர்னால் என்னது, முன்னாடி உள்ள நம்பர் அப்படி தானே. அப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னவா இருக்கும், -1 இருக்கும். இதுதான் நம்ம கொடுத்துருக்குற நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து -1ன்னு இருக்கும் அப்படி தானே. அதை தான் ப்ரீடெசஸர் சொல்லுவோம். அதை தான் என்ன சொல்லுவோம், ப்ரீடெசஸர் சொல்லுவோம். சரியா. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சப்ட்ராக்ட் பண்ணோம், ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ப்ரீடெசஸர் கிடைக்கும். சரியா. பட் இதோட ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது, சக்ஸஸர் அப்படி தானே, சக்ஸஸர் தானே சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது ப்ரீடெசஸர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர்னு எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது சக்ஸஸர், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீடெசஸர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட், sum of a minus p plus c and minus a plus p minus c is 0. சம்முன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். சரியா. ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு a மைனஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஏ டேம் பி டேம் சி டேம். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும், மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும், ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு என்னது 0ன்னு கிடச்சிரும் அப்படி தானே. ஸோ ஆன்சர் இஸ் 0. 0ங்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. Are you understand? Yes. Next, choose the correct answer. சரியா. adjective type questions பாருங்கள். The addition of 3mn minus 5mn 8mn and minus 4mn is 4 terms கொடுத்துருக்காங்க ஆட் பண்ண சொல்லி. சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3mn இங்கே 8mn என்ன ஆயிரும் 11mn.
அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம், -5mn -4mn எல்லாம் வந்துடும் -9mn. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 11 - 9 2mn. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். எஸ், தேர்ட் ஆப்ஷன்ஸ் 2mn. இட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், when we subtract a from -a, -aலேருந்து a என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். we get, டக்குன்னு பார்த்தோன்னே a -a, அப்போ 0 அப்படின்னு போட்டக்கூடாது, சரியா? -aலேருந்து a என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். -aலேருந்து a சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும், -2a தான் கிடைக்கும். -2a தான் கிடைக்கும். இதுவும் தேர்ட் ஆப்ஷன்ஸ் -2a. ஓகேவா? லாஸ்ட் ஒன், in an expression we can add or subtract only. எந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும்? லைக் டேர்ம்ஸா, அன்லைக் டேர்ம்ஸா, இல்லை ஆல் டேர்ம்ஸா, இல்லை நன் ஆஃப் த அபோவா? லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ், ஆல் டேர்ம்ஸ், நன் ஆஃப் த அபோவ். என்ன எழுதுறது? லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், ஆன்சர் இஸ் லைக் டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் புக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.3ல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, fill in the blanksல an expression equated to another expression is called dash கொடுத்துருக்காங்க. an expression, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஈக்குவேட்டட் டு another expression, ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஈக்குவல் போட்டு இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எழுதணும்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் சொல்லலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குவேஷன். நம்ம தேர்டு எக்ஸசைஸில் என்ன பண்ணோம், லீனியர் ஈக்குவேஷன் தானே படித்தோம். ஸோ இட் இஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1ல் 1, சரியா? ஃபில்லப்பில் 1ல் 1. செகண்ட் 1ல் இஃப் a equal to 5, a வந்து 5 கொடுத்துருக்காங்க, the value of 2a plus 5 is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? 2a plus 5 அப்படின்னு சொல்லும்போது 2a என்ன அப்ளை பண்ணணும், 5 அப்ளை பண்ணணும். a என்ன அப்ளை பண்ணணும், 5 அப்ளை பண்ணணும். ஸோ 5 அப்ளை பண்ணும்போது 2 5s are 10 ஆயிரும் ப்ளஸ் 5, சரியா? 2 5s are 10, 10 + 5 என்ன வந்துடும், 15 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 15. அப்படி அண்டர்ஸ்டாண்ட்? ஏக்கு பதில் 5 அப்ளை பண்ணுறோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், நமக்கு 15 கிடைக்கும், சரியா? 2a + 5, ஏக்கு பதில் 5 அப்ளை பண்ணோன்னா 2 5s are 10 + 5 is equal to 15. ஓகே, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sum of twice and 4 times of the variable x. so variable கொடுத்துட்டாங்க, x is dash. the sum of twice and 4 times of the variable x is twice. sum of கொடுத்துருக்காங்க, ஸோ சம் பண்ணணும். எதை சம் பண்ணணும், twice and 4 times of variable வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. twice the variable and 4 times of variable ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 6x. ஸோ ஆன்சர் இஸ் 6x. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் is an equation. சரியா? எவ்ரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் an equation அப்படி சொல்ல முடியுமா நம்ம?
முடியாது. ஃபஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஈக்குவேட்டடாக இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும், அதுதான் ஈக்குவேஷன். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்ரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் அன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். செகண்ட் ஒன், the expression 7x plus 1 cannot be reduced without knowing the value of x. எக்ஸோட வேல்யூ தெரியாமல் 7x plus 1 வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஹவு? எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம், அப்படி தானே. எக்ஸோட வேல்யூ தெரியாமல் cannot be reduced, இதை ரெடியூஸ் பண்ணவே என்ன செய்யாது, முடியாது. ஓகே, எஸ். தேர்ட் ஒன், to add two like terms, to add two like terms, its coefficients can be added. To add two like terms, like terms இருக்குது, அதை ஆட் பண்ணும்போது இட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் கேன் பி ஆடட். கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். வேரியபிள் வந்து அப்படியே தான் வரும், அப்படி தானே. ஸோ இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். எஸ். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ஸ் பார்த்தோம். அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஜென்ரலைசேஷன் ஆஃப் த நம்பர் பேட்டர்ன்ஸ், அதாவது 3, 6, 9, 12 இப்படியே போயிட்டே இருக்குது. ஓகேவா, 3, 6, 9, 12ன்னு போயிட்டே இருக்குது. இந்த பேட்டர்னை வந்து எப்படி நம்ம எழுதலாம், ஜென்ரலைசேஷன் பண்ணி எழுதணும்னா என்ன எழுதலாம், நம்பர் பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ வந்து இது வந்து 3 டேபிள் அப்படி தானே. 1 3s 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. ஸோ 3 into n அப்படி எழுதலாமா, 3n அப்படின்னு எழுதலாமா. இப்போ nக்கு வந்து 1 அப்ளை பண்ணால் 3 கிடைக்கும், 2 அப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 3 அப்ளை பண்ணால் 9 கிடைக்கும், 4 அப்ளை பண்ணால் 12 கிடைக்கும், அப்படி தானே. இப்போ 3 வந்து 3 into 1 அப்படி எழுதலாம். 6 எப்படி எழுதலாம், 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், 3n. சரியா, 3n அப்படின்னு எழுதிடலாம். சரியா, ஸோ ஆன்சர் இஸ் 3n. ஓகேவா. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, த சொல்யூஷன் ஆஃப் 3x plus 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 9. இதோட சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, 3x மைனஸ் எக்ஸ்னு ஆகிடும். அங்கே 9 இருக்குது, 5 அங்கே போகும்போது -5 ஆகிடும். ஸோ 3x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 4 அப்படின்னு வந்துடும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4/2 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தெரியா, ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். இங்கே 3n அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஆப்ஷன். இங்கே 2ங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன். சரியா, எக்ஸோட வேல்யூ 2ங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ 10th சம் அதே மாதிரி என்னது 10th சம். இது வந்து 8th சம், இது 9th சம், அப்புறமா 10th சம் ஒன்று இருக்குது. 10th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y + 1 = 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் ட்ரூ ஒன்லி வென் y இஸ். இது வந்து எப்போ ட்ரூ ஆகும், ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்தே ஒய் கண்டுபிடிச்சிடலாம். y = 1 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், -1ன்னு ஆயிரும். அப்போ ஒய்யோட வேல்யூ -1. ஒய்யோட வேல்யூ -1. ஸோ செகண்ட் ஆப்ஷன் -1. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 3 எக்ஸசைஸ்லையும் 1 வேர்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சாச்சு, கோத்ரோ பண்ணியாச்சு. இன்றைக்கும் டெஸ்ட் வந்து 21 வேர்ட்ஸ் கேட்டிருக்கேன். சரியா, ஸோ நல்லா என்ன செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு ஒரு தடவை புக்கை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள்
டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதும். அவசரப்பட்டு டெஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அட்டன் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி ஈவினிங் நைட் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எத்தனை மார்க்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் எனக்கு மார்க்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், நானே என்ன செஞ்சுக்கிடுவேன், உங்களோட மார்க்கை வந்து பார்த்துக்கிடுவேன். இங்கே என்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து கவனமாக என்ன செய்யணும், நல்லா படிச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, டெஸ்ட் வந்து எழுதுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சா கூட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பி வைக்கிறேன். ஸோ நல்லா தேர்டு 3 சாப்டர்ஸும் நல்லா என்ன செய்யுங்க, தரோவாக படிச்சுடுங்க. நோட்லேயும் அதே மாதிரி என்ன செஞ்சுருங்க, எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See you next class. Thank you.